அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்றும் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பு. கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி உற்சாகம். இதை பற்றி தான் எந்த செய்தி இருப்பில் பிரீஃபாக மற்றும் ஒரு 10 விஷயத்தை இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா, குறிப்பாக மத்திய அரசு, மாநிலம் மற்றும் இது போன்ற ஒரு ஸ்கீம் மற்றும் திட்டங்களை பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு வந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து மூணு சார். இப்போ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். இந்தியாவுடைய நடுத்தர வர்க்க குடும்பங்களில் சேமிப்பு என்று வரும்பொழுது ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வந்து பெற்றுள்ளது. பல வருஷமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா காத்திருந்து ஒரு பாலிசி முதிர்வு அடையும் போது அந்த பெரும் தொகையை எங்கே முதலீடு செய்வது என்பதில் பலருக்கு குழப்பம் நீடித்த வந்த நிலையில், முக்கியமாக அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கூட்டுறவு வங்கியில் அந்த பணத்தை டெபாசிட் செய்யும் போக்கு சமீப காலமாக அதிகரித்து வந்த நிலையில் ஒரு லாபகரமான முடிவோ அல்லது தெரியாமல் செய்யப்படும் தவறா என்பதை நீங்கள் சுருக்கமாக வந்து பார்க்கலாம். ஸோ எல்ஐசி போன்ற மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்களில் உங்கள் பணம் 100% பாதுகாப்பானது. ஆனால் அந்த பணத்தை எடுத்து ஒரு கூட்டுறவு வங்கியில் வைக்கும் பொழுது நீங்கள் முதல்ல எதிர்கொள்வது ஒரு செக்யூரிட்டி குறித்த கேள்விதான். ஸோ அதன் பொறுத்த மட்டும் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டுறவு வங்கிகள் முதலீடு பார்த்திங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி என்பது அரசினுடைய கொள்கை முடிவுகளை பொறுத்து தான் அப்படின்னு சொல்ல வராங்க. என்றாலும் ஒரு தனி மனிதனுடைய நீண்டகால நிதி பாதுகாப்பிற்கு எல்ஐசி போன்ற நிறுவனங்களுடைய முதிர்வு தொகை பெரும் பக்கபலமாக இருக்குதும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தான் குறிப்பாக எல்ஐசி மெச்சூரிட்டி பணம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய எல்ஐசி பாலிசியில் கிடைக்கும் ஒரு முதிர்வு தொகையானது வெறும் சேமிப்பு மட்டுமல்ல, அது ஒரு பாதுகாப்பான முதலீடாகவும் கருதப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் தான் கூட்டுறவு வங்கி நகைக்கடன் சொல்லக்கூடிய அந்த ஒரு டாப்பிக்கில் வரும். எனவே கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி குறித்த செய்திகளை தொடர்ந்து கவனிக்கும். அதே வேளையில் தான் எல்ஐசி போன்ற நம்பகமான நிறுவனங்களில் உள்ள உங்களது முதலீட்டு முதிர்வு நிலையை பற்றியும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. இந்த இரண்டிற்கும் இடையே உள்ள நிதி ரீதியான ஒரு தொடர்பை புரிந்து கொண்டு செயல்படுபவர்கள் பார்த்தா மட்டுமே எந்த சூழ்நிலையிலும் தங்களது பொருளாதார நிலையை வந்து சீராக வைத்திருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. அரசினுடைய சலுகைகள் ஒரு புறம் இருந்தாலும் முறையான திட்டமிடல் மட்டுமே உங்கள் கையில் இருக்கும் பணத்தை பல மடங்காக உயர்த்த உதவும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவும் சொல்ல வராங்க. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கூடிய முக்கியமான செய்திகளை உங்களுக்கு வந்து உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.